வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி, விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பலன் பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. நம்மளுடைய நிலையத்திற்கு சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் வருகை தந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் மிக எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கார். அந்த வகையில் இன்றைக்கும் நம்மளுடைய நிலையத்திற்கு வருகை தந்திருக்கார் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கங்க சுவாமிஜி. வழக்கமாக நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லுவீங்க. இன்றைக்கி என்ன சொல்ல போறீங்க? பிரச்சனை இல்லாத மனிதர் இல்லை, தோஷம் இல்லாத ஜாதகம் இல்லை, பரிகாரம் இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். நன்றிங்க சுவாமிஜி. நேற்றைக்கு நம்ம தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி கேட்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி நேயர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கையில் பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கிட்டு பிரச்சனை உள்ளவர்கள், சம்மந்தப்பட்டவர்கள் பக்கத்துலேயே இருந்தோ இல்லை நீங்களே சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் பேசணும். ஸோ பிரச்சனைக்கு ஏற்றவாறு பரிகாரம் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எப்போ எப்படி என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தெளிவான முறையில் கேட்டுங்க. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் முகப்பேர் வெஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு, பிஜிபி நகர், பன்னீர் நகர் மெயின் ரோடில் இருக்குது, நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரத்யேகமாக திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. சுவாமிஜி, இப்போ நேற்றுக்கு வாஸ்து விளக்கை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அதனோட திசைகளையும் 8 திசைகளையும் அப்புறம் 27 ஏதோ ஒரு கணக்கு சொல்ல வந்தீங்க. அதை இப்போ தெளிவாக பேசுவோம். முதல் நேயர் லைனில் வந்திருக்காங்க, பேசிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், உங்களோட பேர் சொல்லுங்க. நாங்க கல்லூர்ல இருந்து பேசுறோம். என் பேர் பிரபாவதி. பிரபாவதி, ஏற்கனவே சுவாமிஜி பார்த்திருக்கீங்களா இல்ல பேசிருக்கீங்களா? இல்லைங்க சார், பேசுறது இல்ல. சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு சாமி. எங்க வீட்டுக்கார பேர் மூர்த்தி, என் பேர் பிரபாவதி. சரிம்மா, என்ன வேலைமா உங்க வீட்டுக்காரர் பாக்குறாரு? ஹலோ, உங்க கணவர் என்ன வேலைமா பாக்குறாரு? ஆசாரி வேலை பாக்குறாங்க. வேலையும் வருது சாமி, கிடைக்க வருது, தடங்கள் ஆகி நின்று போகுது சாமி. சரிம்மா, இது பொதுவான ஒரு பரிகாரம் சொல்றேன். லைனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்கம்மா. சரி சாமி. நல்லது. கடன் பிரச்சனை தான் சாமி அதிகமா இருக்கு. ஆமா, ஃபோன் கட் பண்ணிட்டு டிவி பாருங்க, நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நன்றி. அதாவது இந்த மாதிரி கடன் பிரச்சனைக்கு அடிக்கடி சொல்றதுதான் தேவதாரம், குங்குளியம், மருதாணி விதை, வெட்டிவேர், வெள்ளை சாம்பிராணி. இந்த வெள்ளை சாம்பிராணின்னு எல்லாம் என்ன நினைச்சுறாங்க, குங்குளியத்தவே நினைக்கிறாங்க. வெள்ளை சாம்பிராணின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தேவதாரங்கிறது மரக்கட்டையாட்டம் இருக்கும். அதை உடனே வாங்கின இடத்துல நீங்க கொஞ்சம் பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா அது தீ அதில் பட்ட உடனே குபு குபுன்னு நல்ல வாசனை வரும். அதுதான் தேவதாரம். மருதாணி விதை வாங்கி பவுடர் பண்ணுங்க. மருதாணி பொடி வாங்கி போட்டிங்கனாலும் வேலை செய்யாது. அதனால இது மருதாணி விதை எதுக்குன்னா, இப்போ இலை எதுக்கு நம்ம பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருதாணி இலையில அரைச்சி கைகளுக்கு அந்த முக்கியமான ஃபங்க்ஷன்களை வைப்பாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி மணப்பெண் இவங்களுக்குலாம் வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சடங்குல அதிகப்படியான டென்ஷன், அதிகப்படியான லைட் வெளிச்சங்களால உடல் உஷ்ணம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், உடல்ல இருக்கக்கூடிய அக்னி நிலை ஒரே சீராக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த மருதாணியை வைக்கிறோம். அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய கண் டிஸ்டி, வகுத்தெரிச்சல், இந்த மாதிரி டிஸ்டிகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் மருதாணி விதையை பவுடர் பண்ணி இந்த சாம்பிராணியில கலக்க சொல்றோம். அதனால மருதாணி பொடி வாங்காதீங்க, மருதாணி விதை இது 5 வாங்கி வடக்கு பக்க வாசல் இருந்தா மட்டும் 7 மணிக்கு மேல, மற்ற 3 வாசல் இருக்கிறவங்க சாயங்காலம் 6 மணிக்கு புகை போட்டுட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நன்றிங்க சுவாமி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மருதாணி விதை தான் போடணும். நிறைய பேர் பொடி வாங்கி அதை பவுடர் பண்ணாம பொடி வாங்கிறாங்க. பொடி மருதாணி இலையில தான் இருக்கும். அந்த இலை மனிதனோட உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். விதை என்ன பண்ணணும்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய டிஸ்டி அது மூலமா அக்னி பாதிக்கப்பட்டிருந்தா அந்த அக்னி பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். அதுதான் மருதாணி விதை அதுல போட சொல்றோம். நன்றி சுவாமிஜி. இந்த வாஸ்து பத்தி சொல்லுங்க, அந்த வாஸ்து விளக்கு பத்தி. 8 திசைகளும் ஏதோ விளக்க வந்தீங்க. 8 திசைக்கு 8 விதமான யோகினிகள் அதுல மேல இருக்கும். அஷ்டலட்சுமிகள் இருக்கும். அது இல்லாம 27
நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் வந்து அதுல பிரதிஷ்டியா இருக்கும். அது இல்லாம 48 கோணம், அந்த கோணத்துக்கு உண்டான பதுமைகளும் அதுல இருக்கும். அதுல அது மூலமா வந்து தீபம் போடுறப்ப அதுல இருந்து அடிஷ்னலா 3 எந்திரங்கள் வைப்போம். என்னென்ன எந்திரம்னா, அந்த வீட்டோட கர்த்தாவுடைய ஜாதகம், மாற்றப்பட்ட ஜாதகம், அந்த வீடு என்னைக்கு பால் காய்ச்சினாங்களோ அதோட ஜாதகம், இது ரெண்டையும் அதை எந்திரமா கன்வெர்ட் பண்ணி அதோட வைக்கிறப்ப குறிப்பிட்ட எண்ணெயில தீபம் போறப்ப அந்த வீட்டுல எவ்வளவு ஒரு வாஸ்துக்குறை இருந்தாலும் நிவர்த்தியாகும். நிவர்த்தியாகி அது மூலமா ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, இது பூராமே நிவர்த்தி ஆகும். நன்றி சாமி. அடுத்த நேரம் வந்திருக்காங்க. வணக்கம், விடியல் நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூரா? ஆமாங்க. உங்களோட பேருங்க மேடம்? சாரதா. சரி, ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா இல்ல பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, 2 பேர் பண்ணதில்ல, இந்த முதல் தடவை சுவாமிஜி. சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. பொண்ணோட திருமண விஷயமா கேட்கணுங்க. பொண்ணு பேரு கிருத்திகா. சுவாமிஜிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. பொண்ணு பேரு கிருத்திகாங்க. பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. 24 வருஷம் முடிய போகுதுங்க. 25 முடிய போகுது. திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்குங்க. திருமணம் வந்து நிச்சயம் வரைக்கும் வந்து, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சதுக்கு அப்புறம் தடையாயிட்டு இருக்காமா? இல்லைங்க, வராங்க, பாக்குறாங்க, அதோட இதாயிடுச்சுங்க. திருமணத்துக்கு என்ன பரிகாரமா பண்ணிருக்கீங்க? நாங்க வந்து இப்போ இங்க கொடுமுடியில இது பண்ணோம். ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிருக்கோம். நீங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா? ஹலோ, நீங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களாமா? ஆமாங்க, ஆமாங்க. உங்க பொண்ணு என்ன கிழமைமா ருதுவானாங்க? புதன்கிழமைங்க. புதன்கிழமை. ஆமா, பிறந்ததும் புதன்கிழமை தாங்க. நல்லதுமா. அதாவது அங்க ஒரு முருகர் கோயில் இருக்குல்லம்மா, மருதமலை. ஆமாங்க. அங்க வந்து புதன்கிழமை பகல் 12 மணிக்குள்ள 1 லிட்டர் பன்னீர், 1/4 கிலோ சந்தனம் பொடி வாங்கி உங்க பொண்ணு பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்க முருகருக்கு கொடுத்துட்டு வாங்க. ஒரே ஒரு வாரம் கொடுத்தா போதும். புதன்கிழமை மத்தியானம் 12 மணிக்குள்ள கொடுங்க. இத கொடுத்துட்டு வந்து என்னமா உச்சிக்கால பூஜைக்குங்களா? ஆமாமா, ஆமா, அதுக்குள்ள கொண்டு போய் கொடுத்துடணும். காலையில எப்ப வேணாலும் கொடுக்கலாம், 12 மணிக்கு அப்புறம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து 18 நாளைக்குள்ள உங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அமையும். நல்லதுமா. இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? ஒரு கேள்விதாங்கம்மா ஒரு நேயருக்கு. திரும்ப லைன்ல வந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும், பலம் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. மக்கள் வந்து கேட்கிற கேள்வி வந்து தெளிவான முறையில் தீராத ஒரு பிரச்சனையை ஒரே கேள்வியா கேட்கலாம். சம்பந்தப்பட்டவர்கள் பேசணும். அம்மா அப்பாவுக்காக பேசலாம், அப்பா அம்மாவுக்காக பேசலாம், இல்லை பிள்ளைகளுக்காக பேசலாம். அண்ணன் தங்கைக்காகவோ இல்லை அக்கா தங்கைக்காக அப்படி பேச முடியாது. பிரச்சனை உள்ளவர்களே பேசுங்க. டிவி வேலையை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. கையில பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. செல்போனா இருந்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கிற இடமா நின்று பேசுங்க. தெளிவான முறையில் நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரத்தை செய்யலாம். நேர்களை நீங்க வந்து நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில முகப்பேர் வெஸ்ட்ல டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்டாப்பிங்ல இறங்கி நேராக உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோட்ல இருக்கு. பிஜிபி நகர் நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில திருப்பரங்குன்றத்துல தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்ல இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் ஹோட்டல்ல சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரத்யேகமாக திருச்சியில சந்திக்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற பார்க் எவரெஸ்ட் ரெசிடென்சில சந்திக்கலாம். இது எங்க இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்துல இருக்கு. எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. சுவாமிஜி, இப்போ இந்த வாஸ்து விளக்குகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இதை தவிர வேற என்ன விஷயம் இருக்குங்க சுவாமிஜி? அந்த வாஸ்து விளக்குல என்ன ஒரு ஸ்பெஷல்? வாஸ்து விளக்கோட வாஸ்து குறையானாவே வந்து வாஸ்து நிகழ்ச்சின்னு நினைச்சிட போறாங்க மக்கள். இது வந்து ஒரு அடிப்படை தான். முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு அவன் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது கூட முதல்ல வந்து ஒரு சுத்தமான இடம் இருந்தால் மட்டும்தான். இப்ப சித்தர்களே வந்து காடுகளுக்கு போனாலும் ஒவ்வொரு குகையை தேடித்தான் உட்கார்ந்தாங்க. காரணம்னா அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் அவங்களால அதுல முழுமை பெற முடியும். அவங்க எல்லா இடத்துலயும் இருந்து அந்த பூஜைகளை பண்ணல. அதே போல நம்ம இருக்கிற வீடு கிளியரா இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம போகக்கூடிய நோக்கங்களும் கிளியர் ஆகும். இப்ப நம்ம என்னதான் வாஸ்து பார்த்து வீடு கட்டியிருந்தாலும் பக்கத்துல வந்து இப்ப ஈசானிய பகுதியில வந்து ஒருத்தர் வந்து பக்கத்து வீடு அதிகப்படியா ஹைட் இருந்தாலும் அந்த வீடு ஈசானியத்துல பாதிக்கப்படும். அதாவது வாஸ்து பாதிக்கப்படும். இப்போ பக்கத்துல ஒருத்தர் நான் ஒரு எந்த இடம்னா கோயம்புத்தூர் பக்கத்துல ஒருத்தர் தோட்டத்துக்கு அடிக்கடி போவேன். அவர் தோட்டம் வந்து மலை ஒட்டி இருந்துச்சு. முன்னாடி ஒரு நல்ல பெரிய கேணி இருந்துச்சு. அதுல இருந்து தண்ணி நல்லா போகம் விளைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து பின்னாடி இருந்த இடத்த வித்துட்டாங்க. அதுக்கு போறதுக்கு வழி இல்லைன்னு வேற ஒருத்தர் சொன்னாங்கன்னு அந்த
கிணற மூடிட்டாங்க. அப்பயும் நான் சொன்னேன் இந்த கிணறு மூடாதீங்க. அவர் வந்து மெடிக்கல் ஷாப்பும் ஒன்று வச்சிருக்காரு. மூட வேண்டாம்னு சொன்னேன், அவர் கேட்கல. மூடிட்டு வேற பக்கம் வந்து இது பண்ணிட்டாரு. என்ன ஆயிடுச்சுன்னா அது மூடியில ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த நீரோட சக்தி குறைஞ்சு காற்று ஆக்ரோஷமாயி அங்க விளைச்சல் அப்படியே பாதிச்சிருச்சு. இது கிணத்துக்கூட பக்கத்துல ஒரு கிராமத்துல நடந்தது, தாமரக்குளங்கிற இடத்துல. டோட்டலா பாதிச்சு அப்படியே வந்து அவரோட விவசாயம் எல்லாமே பாதிச்சு மெடிக்கல் ஷாப்பும் அந்த இடத்தையும் வித்துட்டாரு. நல்லா ரன் ஆயிட்டு இருந்த மெடிக்கல் ஷாப்பும் வந்து இப்ப கடன்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படை என்னன்னா அவர் அந்த கிணத்தை மூடுனது மட்டும்தான். அவரு ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 வருடம் கழிச்சு என்கிட்ட திரும்ப வந்தார். அப்ப நான் கேட்டேன், ஏன் இந்த கிணற மூடுனீங்க, அதான் பிரச்சனை. அப்புறம் அந்த இடத்த அவர் வித்ததுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல வந்தார். இது மாதிரி வாஸ்துக்குறனா வாழ்க்கையே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த வாஸ்து விளக்குகளை வந்து நான் இது பண்ணி கொடுத்தேன். நன்றி சார். அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம், உங்களோட பேர் என்ன, என்ன ஊருங்கம்மா நீங்க? என்னங்கம்மா? ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, என்ன ஊரு? லைன் கட் பண்ணிடுவாங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ, பந்த லைன் கட் ஆகிடுச்சு. தெளிவான முறையில பேசுங்க, அதான் கேட்கறது. என்ன கேட்கணுமோ அதை நீங்க ஏற்கனவே நல்லா முடிவு பண்ணிட்டு ஒரே கேள்வியா கேளுங்க. உங்க பேர் என்ன, என்ன ஊருன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் கரெக்டா இருக்கும். நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி, நீங்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. அடுத்த நேயர். வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் பி. கதிர்வேலுங்க. கதிர்வேல், என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? மேட்டுப்பாளைய பக்கத்துல சிறுமுகைங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்க, ஏற்கனவே சுவாமி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் பேசினது இல்லைங்க. சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்கய்யா. பாபாஜி. வணக்கம்ப்பா, சொல்லுப்பா. வணக்கங்க, என்னோட பேர் கதிர்வேலுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் 26/1/1983ங்க. ரொம்ப நாளா எனக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறேன், சரியாலாம் அமையலைங்க. நம்ம ஜாதகம் கொடுக்கறோம்னா யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேர் என்னப்பா? பி. கதிர்வேலுங்க. கதிர்வேல். உங்க ஜாதகத்துல சூரியன், செவ்வாய், புதன் இது 3 ஒரே இதுல கூடி இருக்கா? அதாவது 8ல இருந்து சுக்கிரன், செவ்வாய் இருக்குதுங்க. சரி. செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் எதுவும் பண்ண சொன்னாங்களா? பண்ணிருக்கேங்க பாபாஜி. உங்க உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்ச மாதிரி ஒல்லி லீனா இருக்கீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்க, நல்லாதான் இருக்கிறேங்க. உஷ்ணம் அதாவது உஷ்ணம் அதிகமா இருக்கா உங்க உடம்புல? ஹீட் அதிகமா இருக்கா? கொஞ்சம் ஹீட் இருக்குங்க. சரி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிறுமுகைங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. மாசாணியம்மன் கோயில் போற பழக்கம் இருக்கா? மாசாணியம்மன் கோயில் போறீங்க, இங்க பக்கத்துல பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குங்க, அங்க மாசம் மாசம் போவோங்க. அங்க ஏதோ விசேஷமான பூஜை எதுவும் பண்றீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் பண்றது. குலதெய்வ கோயிலுக்கு போவோங்க அமாவாசையானா. ஆமா, இல்ல நான் கேட்கறது இந்த காளி கோயில் மட்டும் தான் கேட்கறேன். அந்த கோயிலுக்குப்பா. சரிங்க. 1 லிட்டர் பன்னீர். சரிங்க. நீங்க தோட்டத்து சாலையில குடி இருக்கீங்களா? இல்லைங்க, ஆர்சி வீடுங்க, ஆர்சி பில்டிங். இல்ல நான் கேட்கறது பக்கத்துல தோட்டம், வயக்காடு இது மாதிரி பக்கத்துல நிறைய இருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஒரு இடம் வேணா காலி இடம் இருக்குங்க. காலி இடமா இருக்கா சுத்தி? ஆமாங்க, இருக்குங்க, சுத்திலும் இருக்குங்க. சரி. வீடுகள்ல வந்து ஏதாச்சும் உருவங்கள் எதுவும் தென்படுதா நீங்க குடியிருக்க வீடுகள்ல? வீட்டுல பெரியவங்க எதுவும் சொல்றாங்களா? இல்லைங்க, உருவங்களும் எதுவும் இல்லைங்க, பக்கத்துல வீடுகள்லாம் இருக்குங்க. இல்ல எல்லாமே நான் கேட்கறத முழுசா தெரிஞ்சுட்டு திருப்பி பதில் சொல்லுங்க. யாராச்சும் நிக்கிற மாதிரி நிழல் உருவங்கள் ஏதாச்சும் டக்குன்னு தென்படுதா உங்க வீட்டுல? வீட்டுக்கு வெளியில எங்கேயாச்சும்? இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க பாபாஜி. சரிப்பா, அந்த காளி கோயிலுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் பன்னீரும். சரிங்க. குங்குமம் 1/2 கிலோ வாங்கி கொடுங்க. சரிங்க. உளுந்து 50, கொள்ளு 50 எடுத்து, உளுந்த இடது கையில எடுத்துக்கங்க, கொள்ளு வலது கையில எடுத்துட்டு உங்க தலைய இடம் வலமா சுத்தி சிவன் கோயிலுக்கு வெளியே இந்த அடியார் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, திருவோடோட. ஆமாங்க. அந்த திருவோட்டில் போட்டுட்டு ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டுருங்க. சரிங்க. இது செய்ய வேண்டியது வந்து செவ்வாய்க்கிழமை. சரிங்க. இதை செஞ்சுட்டு வாங்க. அதுல இருந்து 21 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வரணும் அமைஞ்சிடும். சரிங்க. அமையாட்டி திருப்பி லைவ்ல வந்து சொல்லுங்க, இது பண்ணணும், இது ஆச்சுன்னு சொல்லுங்க. நல்லது. நன்றி நன்றி நன்றி. அவர் கதிர்கள் சார்பா ஒரு கேள்வி அவர் கேட்க மறந்துட்டாரு, இருந்தாலும் கேட்கிறேன். வடமிருந்து இளமாவும் இளமிருந்து வடமாவும் சுத்த சொன்னீங்க. எத்தனை முறைன்னு சொல்லலாம்? அது அவங்க 3 முறை சுத்தணும். செவ்வாய்க்கிழமை ஃபர்ஸ்ட் காளி கோயிலுக்கு போய் பன்னீரும் குங்குமமும் கொடுத்துருங்க.
கொடுத்து முடிச்சுட்டு 50 உளுந்து 50 கொள்ளு வாங்கி இடம் வளமாக வச்சுட்டு 2 கையிலையும் பிடிச்சிட்டு இந்த கை 3 தடவை இந்த கை 3 தடவை சுற்றிட்டு சிவன் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அடியார் திருவோடு சங்கு இருக்கணும், அவங்க தான் அடியார், அவங்க திருவோட்டில் போட்டுட்டு காணிக்கை ஏதாச்சும் போட்டுட்டு வாங்க. அதிலிருந்து நான் சொன்ன டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வரணமை. நன்றிங்க சுவாமிஜி. இது வந்து ஒரு பொதுவான பரிகாரம் தான். 2வது சொன்னது அது வந்து இந்த செவ்வாய் தோஷத்துக்கு கழுப்பு கழிச்சும் கல்யாணம் ஆகாதவங்க பண்ணலாம். 2வது செவ்வாய் தோஷத்துக்கு வாழை மரம் வெட்டினா கல்யாணம் ஆகும். ஆனால் அது பெண்களுக்கு வெட்டுறப்ப என்ன ஆகும்னா அந்த பெண் வாழ்நாள் பூரா அந்த பெண் வீட்டில் இருந்து தான் பேக் சப்போர்ட் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். இது வரைக்கும் இந்த பரிகாரம் பண்ணி கல்யாணமானவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. மேக்சிமம் இவங்களுக்கு தை மாதம் தான் திருமணமும் நடக்கும். அப்படி நடந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறோம், அதை நீங்கள் செய்யுங்க, அதிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆயிடுங்க. நன்றி சுவாமிஜி. இப்போ திருஷ்டி கழிக்கிறதுங்கிறது வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து லைவ்ல லைன் கிடைக்காதவங்களாம் ஃபோன் நம்ம சேனலுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கலாம். திருஷ்டி கழிக்கிறதுங்கிறது எப்படி கழிச்சா பொதுவாக நல்லது அப்படிங்கிறது? அவங்க பிறந்த கிழமையிலிருந்து 7வது நாள் கழிச்சா ரொம்ப நல்லது. எதற்காக நம்ம ஞாயிற்றுக்கிழமை டிஸ்டி எல்லாரும் சுத்துறாங்க அப்படின்னா உண்மையில என்னன்னா திங்கக்கிழமை ஓப்பன்ங்கிறத வச்சுக்கிறாங்க. அதனால அதிலிருந்து 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அன்னைக்கு டிஸ்டி கழிக்கிறத ரொம்ப இதாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் புதன்கிழமை இப்போ ஒரு கடை அவங்க பிறந்த தனி மனிதனுக்குங்கிறப்ப 7வது நாள் இப்போ கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, அது புதன்கிழமை அப்படிங்கிறப்ப செவ்வாய்க்கிழமை டிஸ்டி கழிக்கலாம். வியாழக்கிழமைங்கிறப்ப புதன்கிழமை டிஸ்டி கழிச்சா அந்த கடைக்கு டிஸ்டி சரியாகும். இதோட கடை ஓப்பன் பண்ணுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நல்லா டெவலப் பண்ணி வந்தாலும் அந்த கடை ஓடாது, அடுத்தொருத்தர் எடுத்துனே ஓடாது. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்துல இருந்து பஞ்சபூதத்தில் அவங்க லக்னம் என்னவோ அதிலிருந்து 3வது லக்னத்துக்கு நாள் பார்த்து அதில் நல்ல நாள் அந்த லக்னம் வரக்கூடிய நல்ல நாளில் அந்த கடை ஓப்பன் பண்ணால் அந்த கடை மூலமாக இவங்களுக்கு வருமானம் நிறைய வரும். நன்றி சார். அடுத்த நாள் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியல் இன்னைக்கு மெயின் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களோட பேரு? ஓமந்துரன் சார். என்னங்கய்யா பேரு? ஓமந்துரன் சார். ஓமந்துரையா? ஆமா, ஓமந்தூரன். ஓமந்தூரன். ஆமாங்க சார். சொல்லுங்கய்யா, என்ன கேட்க போறீங்க? சுவாமி கிட்ட கேளுங்க. சாமி கிட்ட பேசுங்க. வேலை வெட்டி இல்லைங்க சார், தெரிஞ்சுக்கணும். கேளுங்க என்ன சொல்லுங்க. 35 சார். எனக்கு படிப்பு இல்லைங்க சார், அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இந்த பேர் யார் வச்சாங்க, எதனால வச்சாங்க? இது வந்து பாட்டி பிறந்த போது வச்சுக்கலாம். இல்ல அது என்ன பேரு? 2 பேர்த்தோட பேரை ஒண்ணு சேர்த்து வச்சாங்களா? எனக்கு சார் 2 பேர்த்தோட பேரை வந்து ஒண்ணு சேர்த்து வச்சாங்களான்னு கேட்டேன். அது எப்படின்னு தெரியும் சார், ஆனா பாட்டி வச்சு ஓமந்தூரான்னு ஓமந்தூரான்னு சார். அதாவது தூராங்கிறது வந்து மலையாளத்துல இருந்து ஒரு வேற ஒரு வார்த்தை. ஓமந்தூரங்கிறதுனா எதை அந்த பேரோட குறியில வச்சு பாக்குறப்ப வந்து எதற்கும் ஆகாதவன்னு பொருள். ஆமாங்க சார். சாமி, உங்க துணிகிட்ட ஓமந்தூர் சாமி இருக்கு இல்லைங்க சாமி? என்னங்க? ஓமந்தூர் பெரியசாமி. ஆமா, அந்த பேர் வச்சுட்டாங்க. அது ஊர் பேர் தானே ஓமாந்தூருங்கிறது. ஆமாங்க சாமி. அப்ப நீங்க பெரியசாமின்னு தான் வைக்கணும், ஏன் ஓமாந்தூர்னு வச்சீங்க? அது பேரு சார், அதே பேரை நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அந்த தெய்வத்தோட பேரை மாத்தி வச்சீங்கன்னாவே உங்களுக்கு வேலை விட்டு எல்லாம் சரியாயிருங்க. கூப்பிடுறது பெரியசாமி தான் கூப்பிடுறோம் சாமி. அப்ப நீங்க அது பெரியசாமிங்கிற பேரை முதல் எடுத்தோன்னே சொல்லிருக்கலாமே. பெரியசாமிங்கிற பேரவே வந்து திரும்பவும் வந்து ஒரு 3 முறை சொல்லிட்டு வாங்க. குருவரையில குருவித்துறை, மதுரைக்கு பக்கத்துல குருவித்துறைன்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து ஒரு குரு ஆலயம் இருக்கு, குருவித்துறை. அந்த கோயில்ல போய் அரளி மாலையும் துளசி மாலையும் வாங்கிட்டு போங்க. குருநாதருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரங்கள் வாங்கிட்டு போய் அங்க எதுக்கே வந்து பெருமாள் கோயில் இருக்கும், அங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குருநாதரை தரிசிச்சுட்டு வாங்க. 3 அமாவாசை இதை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு உடனடியா வந்து வேலை வாய்ப்புகள் அமையும். அதாவது சொந்த தொழில் தான் நீங்க பாப்பீங்க, அதுல நல்ல வருமானம் வரும். அதான் சாமி, சொந்த தொழில் பண்ணிக்கிறேன் சாமி. இப்ப ரொம்ப 3-4 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குத்தான்ப்பா உன்னால சொந்த தொழில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுல லாபம் வர்றதுக்கு 3 அமாவாசை குருவித்துறை போய் இதை பண்ணிட்டு வா. படிப்பு போய் பண்றது வெளியில. சரி, டிவி கட் பண்ண, போன் கட் பண்ணுங்க, டிவில சொல்ற நோட் பண்ணிக்கங்க.
நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களும் நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் முகப்பேர் வெஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஸ்டாப்பிங்கில் இறங்கி நேராக உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு விஜிபி நகர் நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்த மோட்டில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்க எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் சுவாமிஜி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போய் பாருங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை. சுவாமிஜி இப்போ அரளிப்பூ மாலைங்கிறது அது கடவுளுக்கு உகந்த மாலை தானே? எந்த கடவுளுக்கு அதை போடலாம்? மற்ற நார்மலா எந்த கோயிலையும் போகலாம். பைரவருக்கு அதில் செவ்வரளி அரளிப்பூலேயே சிகப்பு அரளி போட்டு அம்பாள் உக்கிரமான தேவதைகள் அனைத்துக்குமே அது பொருந்தும். இது எதற்காக போடுத்தணும்? செவ்வரளியை போடலாம் அப்படின்னா செவ்வரளி மாலைக்கு ஒரு விசேஷம். செவ்வரளி மனோரஞ்சிதம் இது ரெண்டுக்கும் உண்டான விசேஷம். நம்ம எதை வேண்டி தொடர்ந்து 48 நாள் போட்டாலும் அது உடனடியாக பலிதமாகும். நான் அது போட வேண்டிய நேரம் அரளி மாலை மட்டும் ஒரு தெய்வத்துக்கு சாத்தணும், அதாவது வேண்டுதலோட சாத்தணும் அப்படின்னா ராகு காலத்துல சாத்தணும். மனோரஞ்சித பூ சூரிய கோரையில சாத்தினா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அது உடனடியாக பலிதமாகும். நன்றி சார். அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம். இடையில எனக்கு இமயம் தொலைக்காட்சி. யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார். திருச்சி வந்து பேசுவாங்க. சொல்லுங்க உங்களோட பேரு? என்னோட பேர் கோவிந்தராஜ். சரி, ஏற்கனவே சுவாமி பார்த்துருக்கீங்களா இல்ல பேசிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. இப்போ பொண்ணுக்கு வரம் கல்யாணம் கேளுங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நாங்க திருச்சியில இருந்து பேசுறேங்க. திருச்சியில? ஆமாங்க. பொண்ணு கல்யாணம் வரம் பாத்துக்கிட்டு இருக்கோம். பொண்ணு பேரு? பொண்ணு அமைதியில இருந்தோம். பொண்ணோட பேருப்பா? பொண்ணு ஜி வித்யா. என்னம்மா? ஜி வித்யா. பக்கத்துல இப்ப என்னமா பரிகாரம் பண்ணீங்க 3 மாசத்துக்குள்ள? அவன் லக்னத்துல 2 ராசிக்கு வச்சு இந்த ராசிக்கு தோஷம் பண்ண சொன்னாங்க. சரி. அது திருநாகேஸ்வரத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம். சரிங்க. அவன் கொடுமையிலக்கே ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தோம். சரி. எப்ப திரும்ப நடக்கும் அது? உங்க பொண்ணு ருதுவான கிழமைப்பா? ஞாயிற்றுக்கிழமை. ஆயிட்டு. உங்க பெண்ணுக்கு வகுத்த வலி, அதாவது அடிவயிற்று வலி அதிகமா இருக்கா? சில சமயத்துல இருக்கும். ஒரு வலது கால் நரம்பு இழுக்கிற மாதிரி வலது கால்ல பெயின் அதிகமா அடிக்கடி சுகப்பிடிக்கும். சொல்லிட்டேன், அடிக்கடி சொல்லுவான். நீங்க செய்ய வேண்டியது ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கங்க, வெள்ளை பூசணிக்காய். எழுதிக்கிறீங்களா? ஒரு வெள்ளை பூசணிக்காய். பெண் ரூபம், பெண் ரூப தவிடு இருக்கு பாத்தீங்களா? பெண் ரூபம். ஆமா, அது ஒண்ணு வாங்கிக்கங்க. கல்லுப்பு 150, வெள்ளை உருட்டுளுந்து 50, நாட்டு சக்கரை 50. ஃபர்ஸ்ட் அந்த பூசணிக்காய் நடுவுல ஹோல் போட்டு அது உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு கல்லுப்பை போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த பெண் ரூபத்தை உங்க பொண்ணு கையால அதுக்குள்ள வைக்க சொல்லுங்க. வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உளுந்த போட்டுட்டு அதுக்கு பின்னாடி அந்த நாட்டு சக்கரையை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல ஒரு சூடத்தை ஏத்தி உங்க பெண் தலையை இடமிருந்து வளமா 13 முறை சுத்தி அது ஆத்துல அல்லது ஓடக்கூடிய தண்ணி எதுலயாச்சும் விடுங்க. விட்டு அது 21 நாட்களுக்குள்ள வரன் தேடி வந்துடும். சரிங்க. இதுக்கு செய்யறப்ப மோர் மட்டும் குடிங்க, வேற எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் வாந்தி வரும். மோர் மட்டும் குடிங்க. அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மோர் ஆகாரம் மட்டும் குடிங்க, வேற எந்த ஆகாரம் குடிச்சாலும் உடனடியா வாந்தி வந்துடும். பயப்பட வேண்டாம். சரியா? நல்லது. நன்றி நன்றி நன்றி. இன்னும் நிறைய கேள்விகள் உங்களால் கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்முடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும் விருப்பப்படுறவங்க சென்னையில் முகப்பேர் வெஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி நேராக உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு விஜிபி நகர் நம்பர் 134. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் சந்திக்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வசந்த மோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில நீங்க பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற பார்க் எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்கு. எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. சுவாமிஜி உங்களோட அனுமதியோட நிறைவு செய்யும். நாளை இதே நிகழ்ச்சியில் திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.